ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கிளைமேட்டுக்கு வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு பனியும் பெய்யுது, அதுக்கப்புறம் மழையும் வருது. ஸோ வந்துட்டு கிளைமேட்டு சரியில்லை அப்படின்றதுனால டக்குன்னு வந்துட்டு நமக்கு கோல்டு, ஃபீவர் அந்த மாதிரிலாம் வந்துடும். ஸோ அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு குழம்பு வந்து செய்ய போகிறோம் இன்றைக்கி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிளகு ஜீரகம் குழம்பு. ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 ஸ்பூன் வந்துட்டு மிளகு, அதுக்கப்புறம் ஈக்குவல் மெஷர்மெண்ட் போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பட் நான் வந்து 1.5 ஸ்பூன் வந்து போட்டுக்கிட்டேன். 1.5 ஸ்பூன் வந்துட்டு ஜீரகம், அதுக்கப்புறமா வந்துட்டு 3/4 ஸ்பூன் வந்துட்டு வெந்தயம். ஏன் வந்து வெந்தயம் வந்து கம்மியாக போடுறோம் அப்படின்னா, அதிகமாக போட்டுட்டோம்னா கசப்பு தன்மை வந்து வந்துடும். ஸோ அதனால் 3/4 ஸ்பூன் போட்டுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுட்டு பச்சை மிளகா, வெங்காயம் இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து கலர் வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா தக்காளி வந்து ஆட் பண்ணுங்கள். நான் 2 தக்காளி வந்து போட்டிருக்கிறேன். பெரிய சைஸ் அப்படின்றதுனால 2 போதும். சின்னதாக இருந்தால் ஒரு 3 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டு வதக்கிட்டு எந்த காய் வேணுமோ அது வந்து நம்மளோட ஆப்ஷன் தான். நான் வந்து கத்திரிக்காய் வந்து போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்ச பவுடர், இது எல்லாத்தையுமே போட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மால் லெமன் சைஸ் வந்துட்டு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் ஊற்றிட்டு அதே கப்பால் 1 கப் நான் வந்துட்டு தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும். அப்போயே நல்லா வந்து கொதிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிளகு ஜீரகம் குழம்பு வந்துட்டு ரெடி. அதுக்கப்புறம் மாங்காய் தேங்காய் சம்மந்தி வந்துட்டு ஃபஸ்ட்டு மாங்காய், அதுக்கப்புறம் தேங்காய், ஒரு கொஞ்சமாக வந்துட்டு ஆனியன், அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் வந்து போட்டுட்டு உப்பு போட்டுட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அரைச்சி வந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரெடி. அதுக்கப்புறம் நீர் மாற்றிட்டு விரதம் பண்ணிவிட்டு காக்காக்கும் வச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.